ஸ்ரீமத் தேவி பாகவதம் திருதிய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம். வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற கதையை வர்ணிக்கிறார். அதனால வியாச ஓவாஜா ஸ்லோகம் 1. இதி வாதினி பூபாலே கேரளாதிபதௌ ததா பிரத்யுவாஜ மகாபாக யுதாஜேதபி பார்த்திவா. இதி வாதினி பூபாலே கேரள அதிபதௌ ததா பிரதி உவாஜ மகாபாகா யுதாஜித் அபி பார்த்திவஹ. கேரள ராஜாவா இருக்கிற மகாராஜா இப்படி சொல்லின்னு இருக்கிறத யுதாஜித் மகாராஜா இப்படி சொன்னார் அப்படின்னு வியாசர் சொல்லறார். ஹே மகாபாகா அப்படின்னு ஜனமேஜயனை கூப்பிட்டுண்டாக்கும் வியாசர் இப்படி சொன்னார். ஸ்லோகம் 2. நீதிரியம் மஹீபாலா யத்ப்ரவீதி பவானிஹ சமாஜே பார்த்திவானாம் வை சத்யவாக் விஜிதேந்திரியா. நீதிரியம் மஹீபாலா யத்ப்ரவீதி பவான் இஹ சமாஜே பார்த்திவானாம் வை சத்யவாக் விஜிதேந்திரியா. நிறைய ராஜாக்கள் இருக்காளே, அந்த ராஜாக்களிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மை பேசுறவரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ராஜாவுமாக்கும் நீங்கள். ராஜாவே, நீங்கள் இப்படி சொன்னது நீதியாக்கும் அப்படின்னு யுதாஜித் மகாராஜா அந்த கேரள ராஜா கிட்ட சொன்னார். ஸ்லோகம் 3. யோகேஷு வர்த்தமானேஷு கன்யாரத்னம் குலோத்வஹ அயோக்யோர்ஹதி பூபாலா நியாயோயம் தவ ரோச்சதே. யோக்ய ஏஷு வர்த்தமான ஏஷு கன்யாரத்னம் குல உத்வஹ அயோக்யஹ அர்ஹதி பூபாலா நியாயஹ அயம் தவ ரோச்சதே. குலசிரேஷ்டனாயிருக்கிற ராஜாவே, யோக்கியர்களாயிருக்கிற நிறைய ராஜகுமாரர்கள் இருக்கிறத அயோக்கியனான ஒருவன் இந்த அழகான கன்யகைய கொண்டு போனாலோ அந்த நியமம் உங்களுக்கு விருப்பப்படுமா? ஸ்லோகம் 4. பாகம் சிம்ஹஸ்ய கோமாயோர் போக்துமர்ஹதி வாகதம் ததா சுதர்ஷனோயம் வை கன்யாரத்னம் கிமர்ஹதி. பாகம் சிம்ஹஸ்ய கோம் ஆயுஹு போக்தும் அர்ஹதி வா கதம் ததா சுதர்ஷனஹ அயம் வை கன்யாரத்னம் கிம் அர்ஹதி. சிங்கத்துக்கான அந்த ஒரு ஷெயரை நரி சாப்பிட்டானா எப்படியாக்கும் அதை சம்மதிக்கிறதுக்கு முடியும்? அது மாதிரி அல்லவா இந்த சுதர்ஷனனோடு விஷயமும். அவன் இந்த கன்யகைய திருமணம் பண்றதுக்கான ஏதாவது ஒரு அர்ஹதை அவனுக்கு இருக்கா? ஸ்லோகம் 5. பலம் வேதோஹி விப்ராணம் பூபுஜாம் சாபஜம் பலம் கிமன்யாயம் மகாராஜா ப்ரவீம்யஹமிஹாதுனா. பலம் வேதோஹி விப்ராணாம் பூபுஜாம் சாபஜம் பலம்.
கிம் அந்நியாயம் மகாராஜா பிரவீமி அகம் இஹ அதுனா. பிராமணர்களுக்கு வேதமாக்கும் பலம், ராஜாக்களுக்கு அஸ்திரத்தோடு அந்த ஒரு எபிலிட்டி ஆக்கும் பலம். மகாராஜாவே நான் இப்போ சொல்றது அநியாயமாக்குமா? ஸ்லோகம் 6. பலம் சுல்கம் யதா ராஜ்ஞாம் விவாஹே பரிகீர்த்திதம் பலவானேவ கிருஹ்ணாது நாபலஸ்து கதாஜன. பலம் சுல்கம் யதா ராஜ்ஞாம் விவாஹே பரிகீர்த்திதம் பலவான் ஏவ கிருஹ்ணாத் து ந அபலஹா து கதாச்சன. ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக்கும் சுல்கம் அப்படிங்கிற இந்த திருமணம் அது சம்பந்திச்சு பலம் இருக்கிற ஒருத்தன் இந்த கன்னிகைய கொண்டு போகட்டும். ஆனா ஒருபோதும் பலமில்லாத ஒருத்தன் இந்த கன்னிகைய கொண்டு போக கூடாது. சுல்கத்துல சொன்னபடி பல பிரயோகத்தால இந்த கன்னிகைய ஆரி வனுமன கொண்டு வைக்கட்டும். பலவிதமான திருமணங்கள் இருக்கு. பிராமியம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், சுல்கம், காந்தர்வம், ஆசுரம், ராட்சசம், பைசாஜிகம் அப்படின்னு. இதுல ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற திருமணம் ஆக்கும் சுல்கம். பலம் இருக்கிற ஒருத்தன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கன்னிகைய திருமணம் பண்ணிட்டு போட்டும் அப்படின்னாக்கும். இங்க யுதாஜித் ராஜா கேரள ராஜா கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 7. தஸ்மாத் கன்யாம் பணம் கிருத்வா நீதிரத்ர விதீயதாம் அன்யதா கலஹ காமம் பவிஷ்யதி மஹீபுஜாம். தஸ்மாத் கன்யாம் பணம் கிருத்வா நீதிஹி அத்ர விதீயதாம் அன்யதா கலஹ காமம் பவிஷ்யதி மஹீபுஜாம். அதனால இந்த கன்னிகைய திருமணம் பண்றதுக்கு யோக்கியதை யாருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு போட்டி வைக்கட்டும். அப்படி இந்த விஷயத்துல நீதிபடி நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பரஸ்பரம் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் உண்டாகும். ஸ்லோகம் 8. ஏவம் விவாதே சம்ருத்தே ராஜ்ஞாம் தத்ர பரஸ்பரம் ஆஹூதஸ்து சபா மத்யே சுபாஹுர் நிருபசத்தமா. ஏவம் விவாதே சம்ருத்தே ராஜ்ஞாம் தத்ர பரஸ்பரம் ஆஹூதஹ து சபா மத்யே சுபாஹுஹு நிருபசத்தமா. இப்படி ராஜாக்கள் தமிழ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத ராஜசிரேஷ்டனா இருக்கிற சுபாஹு அந்த ராஜகுமாரியோடு அப்பா அந்த சபா மத்தியத்துக்கு அவரை எல்லாருமா கூப்பிட்டா. ஸ்லோகம் 9. சமாஹூய நிருபா சர்வே தமூஜோஸ்தத்வதர்ஷின ராஜன்னீதிஸ்த்வயா கார்யா விவாஹேத்ர சமாஹிதா. சமாஹூய நிருபாஹ சர்வே தம் ஊஜுஹு தத்வதர்ஷினஹ ராஜன் நீதிஹி த்வயா கார்யா விவாஹே அத்ர சமாஹிதா. தத்துவதர்ஷிகளான ராஜாக்கள் எல்லாம் அந்த சுபாஹு ராஜாவை கூப்பிட்டு சொன்னா, ராஜாவே இந்த திருமணத்துல நீங்கள் ஒரு நீதி உண்டாக்கணும்,
சுல்க ரூபத்துல இருக்கிற சுயம்பரம் நடத்த வாக்கும் வேணும் அப்படின்னு சொன்னான். ஸ்லோகம் 10. கிம் தே சிகீர்ஷிதம் ராஜம் ஸ்தத்வதஸ்வ சமாஹிதா புத்ர்யா பிரதானம் கஸ்மை தே ரோஜதே நிருபசேதசி. கிம் தே சிகீர்ஷிதம் ராஜன் தத் வதஸ்வ சமாஹிதः புத்ர்யாஹ பிரதானம் கஸ்மை தே ரோஜதே நிருபசேதசி. ராஜாவே, நீங்கள் என்ன செய்யறதுக்காக ஆசைப்படுறேன் அதை யோசனை பண்ணி சொல்லுங்கோ. புத்திரிய ஆருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களோட மனசுல ஏதாவது எண்ணங்கள் இருந்தா அதையும் சொல்லுங்கோ. சுபாஹு பதில் சொல்றது ஆயிட்டாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால சுபாஹு ருவாஜா. ஸ்லோகம் 11. புத்ரியா மே மனசா காமம் விருதக் கில சுதர்ஷன மயா நிவாரிதோத்யர்த்தம் நசா பிரத்யேதிமேவ ச. புத்ரியா மே மனசா காமம் விருதः கில சுதர்ஷனः மயா நிவாரிதः அத்யர்த்தம் ந சா பிரதி ஏதி மம வஜஹ. என்னோட புத்திரி மனசா அந்த சுதர்சனனை திருமணம் பண்ணிண்டாக்கம் இருக்கா. நான் பல தடவை அதுக்கு தடசம் சொன்னேன்னா கொடியும் அவள் என்னோட வாக்க கேர் பண்ணலை. ஸ்லோகம் 12. கிம் கரோமி சுதாயாமே நவசே வர்த்ததே மன சுதர்ஷனஸ்ததைகாகி சம்பிராப்தோஸ்தி நிராகுலா. கிம் கரோமி சுதாயா மே ந வசே வர்த்ததே மனஹ சுதர்ஷனஹ ததா ஏகாகி சம்பிராப்தஹ அஸ்தி நிராகுலஹ. நான் என்ன செய்வேன், அவளோட மனசு என்னோடு கண்ட்ரோல்ல கிடையாது. அது மட்டுமில்லை, அந்த சுதர்சனன் எந்த ஒரு பயமும் இல்லாதக்கு தன்னந்தனியாதா வந்து நிற்கிறான் அப்படின்னு ராஜகுமாரியோடு அப்பா சொன்னார். இப்போ வியாசர் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 13. சம்பன்னா பூபுஜ சர்வே சமாஹூய சுதர்ஷனம் ஊஜுஸ் சமாகதம் சாந்தம் ஏகாகினமதந்திரிதாஹ. சம்பன்னா பூபுஜஹ சர்வே சமாஹூய சுதர்ஷனம் ஊஜுஹு சமாகதம் சாந்தம் ஏகாகினம் அதந்திரிதாஹ. ரொம்ப ரொம்ப பணம் பதவியெல்லாம் இருக்கிற நிறைய ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சுதர்சனனை கூப்பிட்டு வருத்தினான். ரொம்ப ரொம்ப சௌமிய பாவமா இருக்கிற தன்னந்தனியா வந்திருக்கிற அந்த ராஜகுமாரன் கிட்ட அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு கேட்டா அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 14. ராஜபுத்திர மகாபாகா கேனாஹூதோசி சௌரதா ஏகாகி யசமாயாத சமாஜே பூபிருதாமிஹ. ராஜபுத்ரா மகாபாகா கேன ஆஹூதஹ அசி சுவ்ரதா ஏகாகி யஹ சமாயாதஹ சமாஜே பூபிருதாம் இஹ. மகாபாகனாயிருக்கிற ராஜகுமாரா, நிறைய விரதானுஷ்டானங்கள் எல்லாம் பண்றவனாக்குமே நீ ஆறு கூப்பிட்டுட்டாக்கும் இந்த ராஜாக்கள் எல்லாம் கூடி சேருற இந்த இடத்துக்கு நீ தன்னந்தனியா வந்தாய். ஸ்லோகம் 15. ந வை சைன்யம் ந சஜீவா ந கோஷா ந பிருஹத் பலம் கிமர்த்தம் ச சமாயாதஸ்தத்வம் ப்ரூஹி மகாமதே. ந வை சைன்யம் ந சஜீவா ந கோஷா ந பிருஹத் பலம் கிம் அர்த்தம் ச சம் ஆயாதஹா தத்துவம் ப்ரூஹி மகாமதே. உனக்கு சைன்யங்கள் இல்லை, மந்திரிகள் இல்லை, தனம் இல்லை, பெரிய சக்தி இல்லை, சிரேஷ்டனான
யுவாவே சொல்லு, என்னத்துக்காக்கும் நீ இங்க வந்திருக்காய்? இங்க கல்யாணம் எல்லாம் நடக்கிறது, சுயமரம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கியா, இல்ல சும்மா ஒரு பொழுதுபோக்காயிட்டு அறிய வந்திருக்கியா அப்படின்னு அந்த கேள்வியோட அர்த்தம்.